வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே முதல் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. மோடி வருகிறார், பிரதமர் மோடி வருகிறார், அப்பொழுதுதான் வஞ்சிக்க வேண்டும் என்று அது அறிவிப்பு வருகிறது. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல அறிவிப்புகளே வருது, தமிழ்நாட்டுக்கு விரோத அறிவிப்புகள் தான் வருகிறது. தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும், ஒன்றிய அரசு செய்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான். துணி உள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். எஸ்ஐஆருடைய பணிகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவை கண்டித்து அதிமுக சார்பாக போராட்டம் நடத்துறது. நேற்று மோடி வந்தார் இல்லை, அதுக்காக தான். அதே மாதிரி மெட்ரோ திட்டம் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். தமிழ்நாட்டு வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே முதல் மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. அதுவும் குறிப்பாக திட்டங்களை பொறுக்கி ஆக்ராவில் 20 லட்சம் பேர் கம்மியாக இருக்காங்க, அங்கே நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சிக்கின்ற வகையிலே அதுவும் மோடி வருகிறார், பிரதமர் மோடி வருகிறார், அப்பொழுதுதான் வஞ்சிக்க வேண்டும் என்று அது அறிவிப்பு வருகிறது. பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா, பிரதமர் வர்றாங்கன்னா நல்ல அறிவிப்பு வரும்பாங்க. ஆனால் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல அறிவிப்புகளே வருது, தமிழ்நாட்டுக்கு விரோத அறிவிப்புகள் தான் வருகிறது. அது உங்கள் கணிப்பு? தொடர்ந்து தமிழ்நாட்டில் குற்றச்சம்பவம் அதிகமாக வருது. முதலமைச்சரோட இருப்புக்காரம் குறும்பூச்சி சாட்டு நயனார் நகர். அவர் பாவங்க, அவர் இதை பேசணும்னு பேசிகிட்டு இருக்காரு. ஏன் மற்ற பாஜக ஆள்கின்ற மாநிலத்தில் நடக்கிற குற்றச்சம்பவங்களை பற்றி பேச வேண்டியதானே? ஏன் டெல்லியில் தினமும் நடக்கிற குற்றச்சம்பவம் பார்த்தீங்கன்றால் உண்மையிலேயே பயமாக இருக்குது. அவ்வளோ குற்றச்சம்பவம் இருக்குது. இது பொதுவாக இவர் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அதுவும் தேர்தல் நேரத்திலே தங்களை பெரிதுபடுத்த வேண்டும் என்பதற்காக செய்கிறார். அமைச்சர் அதாவது இதை நீங்கள் எப்போ சொல்லணும்? ஆய்வு கொடுத்துருக்காங்களே, கொடுத்து கிட்டத்தட்ட 2 நாடுகளாக அந்த கோப்பையை வைத்து கொண்டு என்ன இப்போ சொல்வீங்களா? அதாவது இப்போது அது பத்திரிகைகள் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் எழுத்து கேட்டிருக்கலாம்ல. குறை நேரம் இருக்குது, நிறைய இருக்குது, குறைகள் இருக்குது, நிறைகளுக்கு பேசியிருக்கலாம். ஏன் பேசலை நீங்கள்? அதானே 14ஆம் தேதியே வந்துருச்சு. உன்னதான் திட்டின்னு இருக்கோம் மைக்கில் உன்னதான் திட்டின்னு இருக்கோம். எங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எதை செய்தாலும், ஒன்றிய அரசு செய்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே துணி உள்ள கட்சி திமுக தான். துணி உள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களை தலை குடிய விட மாட்டோம் என்று உறுதி எடுத்து செயல்படுகிறோம். தமிழக முதலமைச்சர் 7 நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணம் ஒரு பைசா கூட முதலீடா வரலைன்னு பாமக அன்புமணி ஏங்க முதல்ல போய் அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லுங்கள், அவங்க அப்பாவுக்கு மரியாதை செய்ய சொல்லுங்கள். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு? என் பையனை கொலை பண்ண பார்க்குறான்றார். இந்த குற்றச்சாட்டு ஒரு தெரிகிறாரு. உங்களுக்கு அவமானமா இல்லையா அன்புமணி?